ஹாய், வெல்கம் டு வீடியோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சரி மதிய சாப்பாட்டுக்குமே சரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக உள்ள மீன் பக்கர் 65, அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான மீன் பக்கர் 65 எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல அடுப்பில் சுடு தண்ணி வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ சுடு தண்ணி கொதிச்சு வந்ததும் இப்போது மீன் பக்கரை போட்டுடலாம். இப்போது மேலே உள்ளதை நல்லா உள்ளே அமுக்கி விட்டுக்கலாம். இப்போது 5 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியை ஊறட்டும். இப்போது நல்லா ஊறி வந்திருக்கு. அடுத்தது நார்மல் வாட்டரில் ஒரு அலசிக்கலாம். இப்போது நல்லா மீன் பக்கரில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் கையாலேயே இறுக்கி புழிஞ்சி தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். அடுத்தது 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கடலை மாவு, அது 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரொம்ப போட்டிங்கன்னா கடலை மாவு ஸ்மெல் அடிக்கும், அதனால். இப்போது 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் அரை மூடி லெமன் ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா மீன் பக்கரோட ஒட்டணும். அதுக்கப்புறம் தயிர் அரை கப் ஊற்றிக்கிறேன். இப்போது மீன் பக்கர் மசாலா தயிர் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ நல்லா ஊறிடுச்சு மீன் பக்கர். மசாலாவும் நல்லா இறங்கியிருக்கும் உள்ள. அடுத்தது அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் மீன் பக்கரை தனித்தனியாக ஒன்று ஒன்றா போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா அப்படியே இறுக்கி வந்த மாரி ஆகிடும். அதனால் தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டா தான் உங்களுக்கு தனித்தனியாக வரும். நான் சட்டியை சுற்றி ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன். இப்போது கரண்டியால் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது மீன் பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பொரிஞ்சிருக்கான்னு. இப்போது பொரிஞ்சதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா, ரொம்பவே மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்டியாக, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப சாஃப்டாக ஒன்று எடுத்து காட்டுறேன், நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, ரொம்பவே ஸ்க்ரன்ச்சாக ரொம்பவே சாஃப்டாக சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சரி மதிய சாப்பாட்டுக்கும் சரி ரொம்பவே ஹெல்த்தியாக உள்ள மீன் பக்கர் 65 நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.